Mic check 1, 2, 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. கிழக்கு பாகிஸ்தானை பங்களாதேஷாக உருவாக்கி விட்டார்கள். யார் உருவாக்கியது? இந்தியா. இப்ப பிஜேபி காரன் என்ன சொல்றான்? பங்களாதேஷாக இருப்பதும் பாரதம் தான், பாகிஸ்தானாக இருப்பதும் பாரதம் தான், பாகிஸ்தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற காஷ்மீர் பகுதியும் பாரதம் தான். இதெல்லாம் ஒன்னா சேர்த்து அகண்ட பாரதம் அமைப்போம். இதுதான் ஆர்எஸ்எஸ் காரனுடைய நோக்கம். இந்த அகண்ட பாரதம் அமைப்பதற்கு எது தடையா இருக்குது? காங்கிரஸ் நினைக்காதீங்க, அவன் சொல்றது பொய். முஸ்லீம்கள் கிடையாது, கம்யூனிஸ்டுகள் கிடையாது, கான்ஸ்டிடியூஷன் தான் எதிராக இருக்கிறது, தடையாக இருக்கிறது. அதனால ஆர்எஸ்எஸ் காரனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சட்டம் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம். இந்த அரசுக்கு, இந்த தேசத்துக்கு பெயரை மாற்றணும், இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அரச மதத்தை அறிவிக்கணும், அது இந்து மதம் தான் என்று அறிவிக்க வேண்டும். இதுக்கெல்லாம் தடையாய் இருப்பது அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற முக்கியமான சொல் செக்யூலரிசம், மதச்சார்பின்மை. இதை டைலூட் பண்றதுதான் அவன் வேலை. அதுக்காகத்தான் வக்ஃப் திருத்த சட்டத்தை கொண்டு வரான், அடிக்கிறான். இந்த சட்டத்தை நாங்க பொருட்படுத்த மாட்டோம், இது என்ன சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம். எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்த்து போராடியது போதும் என்று கருதாமல் மதச்சார்பின்மை காப்போம் என்று முழங்குகிறது. அதற்கான பேரணி நடத்துகிறது. எல்லாம் தேர்தலுக்கு கூட்டு சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. தேர்தலுக்கு கூட்டணி யாரு யாரோட போய் சேருவாங்க, நாம் அதை பத்தி கவலையே படலை. யார் யாரோட சேர போறாங்க, இவங்க வருவாங்களா, இவங்க வந்தாங்கன்னா திருமாவளவன் கதி என்ன, என்னென்னவோ அவன் வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்கிறான். திமுகவுக்கு முட்டு கொடுக்கறாங்க, திமுகவுக்கு கொத்தடிமையா இருக்கிறாங்க. நம்மகிட்ட இருக்கிற இந்த புரிதல் அவங்களுக்கு இல்லை. அதனால அவங்களால அப்படிதான் பார்க்க முடியும், அப்படிதான் பார்க்க முடியும், அப்படிதான் விமர்சிக்க முடியும். இதை சொன்னாலே அவனால புரிஞ்சிக்க முடியுமான்னு தெரியாது. அப்படிப்பட்ட அறியாமையில் உழலும் அற்பர்கள் நம்மை பற்றி விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை பொருட்படுத்த தேவையில்லை. பாரதிய ஜனதாவின் இந்த பெரிய செயல் திட்டத்தை வீழ்த்த வேண்டுமானால் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிற எல்லாரையும் நாம ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கு. அவங்க கூட நிற்க வேண்டிய தேவை இருக்கு. காங்கிரஸோடு முரண்பாடு இல்லையா? இருக்கு. வேற கட்சிகளோடு நமக்கு முரண்பாடுகள் இல்லையா? எதிர்கட்சிகளோடு இருக்கின்றன. ஆனாலும் ஆர்எஸ்எஸ், பிஜேபி என்கிற அந்த அமைப்புகள் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தையே நீர்த்து போக செய்யக்கூடிய சதி வேலைகளை செய்து கொண்டிருக்கிற சூழலில் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற போது பிஜேபியை எதிர்க்கிற எல்லோரோடும் கைகோர்த்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்கிறது. நிச்சயமாக மத்திய அரசாங்கத்துடைய எல்லையை பாதுகாக்கிற பொறுப்பு அவங்க கையில தான் இருக்கு. ஏறத்தாழ 247 கிலோமீட்டர் பயணம் செய்து உள்ளே வந்துதான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்று அரசாங்க தரப்பிலிருந்தே தெரிவிக்கப்படுகிறது. 247 கிலோமீட்டர் தீவிரவாதிகள் உள்ளே வருகிற அளவுக்கு தான் நம்முடைய பாதுகாப்பு நிலைமை என்பது இருக்கிறது. இந்த பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தான். இரண்டாவது, உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என்கிற இயல்பான கேள்வி என்பது எழுகிறது. ஏனால் அந்த சம்பவம் நடந்த போது அங்கே எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லை. உள்ளே வந்து சுட்டது மட்டுமல்ல, திரும்பி செல்லுகிற போது அவர்களை பிடிப்பதற்கான ஏற்பாடு கூட இல்லை. உள்ளே எப்படி அவர்கள் வந்து சுதந்திரமாக வந்தார்களோ அதே போலவே திரும்பி செல்லுகிற போதும் எந்த விதமான தடையும் இல்லாமல் சுதந்திரமாக தீவிரவாதிகள் தப்பித்து சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு மோசமான நிலைமையில இந்த நாடு இவர்கள் கையிலே, பிஜேபி கையில இருக்கிறது என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இரண்டாவது, இப்ப யுத்தத்திற்கான தயாரிப்பு முழுவதும் நடைபெற்றது. திடீர்னு பார்த்தா 10ஆம் தேதி மாலை 5 மணிக்கு அமெரிக்க அதிபர் இந்த யுத்தத்தை நாங்க வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டில் அறிவிக்கிறாரு. இந்திய நாட்டு மக்களுக்கு பூரா பெரிய அதிர்ச்சி. என்ன பிரதமர் மாத்திட்டு யாராவது ட்ரம்ப்பை கொண்டு வந்து இந்தியாவுடைய பிரதமர் ஆகிட்டாங்களா, அவரு வந்து அறிவிக்கிறார் என்ற அளவுக்கு அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு தான் அந்த செய்தி என்பது இருந்தது. ஆனால் மறுநாள் நம்முடைய பிரதமர் அவர்கள் அப்படி எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று நம்முடைய பிரதமர் மறுக்கிறார். ஆகவே உலகத்தில் இருக்கக்கூடிய 2 பெரிய நாடுகளுடைய முதன்மை பொறுப்பில் இருக்கக்கூடிய இருவருமே பொய் சொல்லி இருக்கிறார்களா, அல்லது யார் பொய் சொன்னார்கள், யார் பொய்யர்கள் என்பதை தெரிந்து கொள்கிற உரிமை இந்திய நாட்டு மக்களுக்கு இருக்கிறது.
அதை பிரதமர் தான் வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் 8 மணிக்கு உரையாற்றிய பிரதமர் அதை பற்றி எதுவுமே, அமெரிக்க அதிபரை பற்றி எதுவுமே சொல்லாமல் மூடி மறைக்கக்கூடிய காரியத்திலே தான் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த பெஹல்காம் தாக்குதல், அதன் தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிற சம்பவங்கள் சம்பந்தமாக பாராளுமன்றத்துடைய சிறப்பு கூட்டத்தை நடத்தி முழுமையாக விவாதிக்கப்பட வேண்டும். முழுமையான விவரங்கள் இந்திய நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். ஆனால் அதற்கான எந்த விதமான பதிலையும் இதுவரை பிரதமர் அளிக்கவில்லை. ஒரு வர்த்தக போர் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார்கள் அமெரிக்க அதிபர் அவர்கள். இருப்பினும் அவருடைய சில விஷயங்கள் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும்ன்றது நாங்கள் நம்புகிறோம். காரணம் என்னென்னா, அவருடைய முடிவுகள் அவரே திடீரென மாற்றி அறிவிப்பார். அப்படி ஒரு அறிவிப்பு வரும்பொழுது மீண்டும் தங்கம் விலை உயரும். அவர் கடந்த 2ஆம் தேதி, ஏப்ரல் 2ஆம் தேதி பரஸ்பர வரி விதிப்பு நடைமுறைப்படுத்தப்படும்னு அறிவித்தார். 2ஆம் தேதி ஆகிறது. 2ஆம் தேதி மாலை அவர் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். அதை நாங்கள் 90 நாட்களுக்கு தள்ளி வைக்கிறோம். சைனாவுக்கு மட்டும்தான் இந்த வரி விதிப்பு, பரஸ்பர வரி விதிப்பு, மற்ற நாடுகள் எங்களுடன் இணக்கமாக வர தொடங்கி இருக்கின்றன. அதனால் நாங்கள் அந்த வரி விதிப்பை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு அறிவித்தாங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. இருப்பினும் இந்த 90 நாட்கள் முடிவுறுவதற்கு முன்பாகவே சைனாவும் அமெரிக்காவும் இணைந்து பேசி உயர்மட்ட நிலவில் பேசி அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அதனால் அவருடைய பரஸ்பர வரி விதிப்பு குறைக்கப்பட்டது. அதனால் முதலீட்டாளர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்து பெரும்பாலான முதலீட்டாளர்கள் வர்த்தகத்துறை சேர்ந்த பங்குச்சந்தையில் பெரிய அளவில் முதலீடு செய்த தொடங்கினார்கள். அதனால் தங்கத்தின் மீது முதலீடுகள் குறைந்து வந்தன. இருப்பினும் பெரிய வல்லரசு நாடுகள் தொடர்ந்து தங்களுடைய முதலீடுகளை பெருமளவில் தங்கத்தின் மீது செலுத்தி வருவதால் தங்கம் விலை பெரிய அளவில் குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த குறைப்பு கூட திடீரென்று ஏற்பட்ட ஒரு குறைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மீண்டும் தங்கம் ஏறத் தொடங்கும் போது நம்மளால் தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு மிக வேகமாக தங்கத்துடைய விலை உயர்ந்து செல்லும். கடந்த 6 மாதமாக தங்கம் விலை எப்படி உயர்ந்ததோ அதே மாதிரியான உயர்வை மீண்டும் நாம் எதிர்பார்க்கலாம். Mic check 1, 2, 3. Powered by India's number 1 gold buying company, Attica Gold Company. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.